இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அகர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அருளி செய்த வண்ண விருத்த பாடல்லேருந்து ஒரு பாடல் பார்க்க போகிறோம். வண்ண விருத்த பாடலில் 14வது பாடல். வழக்கம் போல் மிக அருமையான நல்ல சந்தநடை உள்ள சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல். இந்த பாடலை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். திருமூலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதில் நிறைய காட்டப்படுது. பிரேசக பூரக கும்பகந்தனிலே எழுவாசியில் நின்றிலங்கிடும் நேர்மையை யார் அறிவார் இச்சகந்தனில் மனமே கேள். நீள் சடை மேலணி கங்கையும் திரை மாதுமையாளோடு சென்றிடும் பரநேசமதே துணை என்று நம்பிடு வெளியாகும். ஆசமெனும் திரையால் மறைந்திடும் ஆசையெனும் கடலே கடந்திடு பாகம் வந்திடுமோ எனும் திகிலடையாதே. பாவமகன்றிடவே புகன்றிடு நீதி எனும்படியே நடந்திடு பார்ப்பெருங்கடலே கடந்திட படகேர்வாய். ராசத தாமதமென்றிரண்டினிலோடு புலாதிகள் துன்பம் வந்துரும் ஞாதுரையேயம் விடாமல் நின்றிடு சுகமாகும். நாதமுவிந்தினிலே விளங்கிய பூரணமும் குருவாகிடும் பரஞானமும் வந்து கை கூடும் என்பதும் இதுதானே. தேடியும் முன்பு காணாத சங்கைகள் கேதுவும் ராகுவும் ஓடாடி நின்றது மறைவாக. கீழுலகம் அடியேழு லோகமும் மேலுலகம் முடியேழு லோகமும் கேசரி என்பதிலே இருந்து நீ அறிவாயே. கீழுலகம் அடியேழு லோகமும் மேலுலகம் முடியேழு லோகமும் கேசரி என்பதிலே இருந்து நீ அறிவாயே. இந்த சுவாசம்தான் ஒரு ஆன்மா ஒரு உடம்புல ஜீவிக்குதுன்றதுக்கான ஒரு அடையாளம். இப்போ யாரானும் உடம்பு முடியாமல் படுத்திருக்காங்க, கிட்டக்க போய் கை வச்சு பார்ப்பாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்வாங்க. சுவாசம் வரலன்னா, சுவாசம் இருக்குன்னா ஏதாவது முயற்சி பண்ணுங்க குழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாசம் இருந்தால் உடல் மரியாதை அசைவு இருக்கும். இந்த சுவாசம் நின்று போனால் உடம்பால் எந்த பிரயோஜனமும் இல்லை, தூக்கி எறிய வேண்டியதுதான். மண் சட்டியெல்லாம் உடஞ்சா கூட அது ஓடு தேவைன்னு எடுத்து வைப்பாங்க. ஆனால் இந்த உடம்பு உயிர் போனால் ஒரே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இந்த உயிர் இல்லாத உடம்பை யார்கிட்டையும் கொடுக்க முடியாது, யாரும் வச்சிக்க மாட்டாங்க. அவங்களே கட்டி அரசாண்ட வீட்லேயும் குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு மேலே வச்சிருக்க முடியாது. அதுதான் இந்த உடம்போட சிறப்பு. வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், நேற்றிருந்தார் இன்று இல்லை என்னும் நேர்மை உடைத்து இவ்வுலகுன்னுவார். அது மாதிரி அதுதான் இந்த உடம்பு. நீர்க்குமிழி வாழ்க்கை, கோல நீர் வாழ்க்கை, மாய வாழ்க்கை, காணல் நீர் போன்றது அப்படின்னு மகான்கள்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புக்கு அவர் இவர் அவங்க இவங்க செல்வந்தர் பேர் புகழ் பட்டம் எல்லாத்தையும் வச்சு சொல்லுவாங்க. பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு அப்படின்னுவார் பட்டினத்தடிகள். அந்த சுவாசம் நின்று போனால் இந்த பேர் இவரோட செல்வம் சகலமும் வேற எங்கேயோ யாருக்கோ போகுது, இவருக்கு புது பேர் வச்சுடுவாங்க, பிணம் என்று பேரிட்டு. சூறையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு
நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே. அதுதான் இந்த உடம்போட லட்சணம். அந்த தத்துவ கருத்துக்களை இந்த பாடலில் சொல்லி நீ புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணக்கூடிய பாடல். ரேசக பூரக கும்பகந்தனிலே எழுவாசியில் நின்று இலங்கிடும் நேர்மையை யார் அறிவார் இச்சகந்தனில் மனமே கேள். தொட்டு பார்க்குறாங்க, முடிஞ்சு போனால் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இருக்கிற வரைக்கும் இந்த சுவாசத்தை எத்தனை பேர் கவனிக்கிறோம்? இல்லையே. சுவாசம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், நாம் ஏதோ எதுக்கோ எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். இதை கவனிக்கிறவங்களே இல்லை. யோகக்கலை கற்றவர்கள் அந்த யோகாசனத்துக்காக அதை கொஞ்சம் கவனிப்பாங்க. வேற யாரும் அதை பற்றி கவனிக்கிறதே இல்லை. அந்த ரேசக பூரகமாக இடகலை பிங்கலையாக ஓடக்கூடிய சுவாசம், அந்த வாசிக்காற்று. வாசிக்காற்று தச வாயுக்கள் இருக்குல்ல உடம்புல. இந்த பிராணனை தவிர வேறு எந்த காற்றையாவது நம்மால் ஓரளவுக்கு நிறுத்தி, ஒரு நிமிஷம் நிறுத்தி வச்சு நாம் வேலை வாங்க முடியுமா? முடியாது. இந்த வாசிக்காற்று ஒன்று தான் நம்மால் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கட்டுப்படுத்த முடிந்த ஒரு காற்று இருக்குன்னா அது இந்த ஒரே ஒரு காற்று தான், சுவாச காற்று மட்டும்தான். அந்த ரேசக பூரகமாக இருக்கக்கூடிய, வாசியாக இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தில் நின்று இலங்கிடும் நேர்மையை யார் அறிவார்? அதில் இறைவன் இருக்கான் அப்படின்றத யாராவது இந்த உலகத்தில் யோசிக்கிறோமா? மனமே கேள், நான் சொல்கிற பேச்ச மனமே உங்ககிட்ட தான் சொல்கிறேன், இதையெல்லாம் கேள். நீள் சடை மேல் அணி கங்கையும், சிவபெருமான் நீண்ட அந்த சடையில் கங்கையை சூடிட்டுருக்காரு, பிறை அணிஞ்சிருக்கிறாரு. மாது உமையாளோடு சென்றிடும் பரநேசமதே துணை என்று நம்பிடு. இறைவன் கங்கையை அணிஞ்சவர், பிறையை சூடியவர், மாது உமையாளை ஒரு பாகமாக கொண்டவர். அப்பேற்பட்ட இறைவனுடைய நேசமதே துணை என்று நம்பிடு. அவருடைய திருவடி நிழல் மட்டும்தான் உனக்கு துணைன்னு நம்பினா எல்லா உண்மைகளும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும். அறிவு விளக்கம் கிடைக்கும். மெய்ப்பொருளை நீ புரிந்து கொள்வாய், தரிசனம் செய்வாய், அதோடு கலப்பாய். அதனால் அது வெளியாகும். அதுக்காக இந்த மூச்சில் இறைவன் இருக்கார்ன்றத கவனி. பாசம் எனும் திரையால் மறைந்திடும் ஆசை எனும் கடலே கடந்திடு பாகமும் வந்திடுமோ வெனுந்திகில் அடையாதே. ஓ மனமே, இப்போ மனசுக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு. ஓ மனமே, இந்த பாசம் இருக்கே, அது பாசம்ன்றது ஒரு தடை, பந்தம், கட்டு. இந்த உலகத்தில் நாம் செயல்பட அது ஒரு முக்கிய காரணம். இந்த பாசம், பந்தம், ஆசை இதெல்லாம் இன்பத் துன்பங்களுக்கு நம்மை ஆட்படுத்தக்கூடியவை. இன்பத் துன்பங்களுக்கு ஆசைப்பட்டு நாம் செய்யும் செயல்கள் காரணமாக பாவ புண்ணியங்களை விளைவிக்கக்கூடியவை. அதனால் இந்த ஆசா பாசங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த பாசம் எனும் திரையால் மறைந்திடும். பாசம் அப்படின்றது அப்படியே ஒரே மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காது. அது ஒரு திரை போல, அலை, கடலினுடைய அலை போல, ரெண்டையுமே வச்சுக்கலாம். திரைன்னா அலைன்னு ஒரு பொருள் இருக்குது, திரைனா திரைன்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த பாசம் எனும் திரையால் மறைந்திடும். பாசன்ற ஒரு திரையை போட்டு மூடிட்டு ஆசை என்ன பண்ணும்? அது கடல் அளவுக்கு ஆசை, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து அப்படின்றாங்க திரைப்பாடலில். அது மாதிரி இந்த கையளவு தான் உள்ளம். அது உண்மையான அளவு யாருக்கும் தெரியாது. உள்ளத்துக்கு உண்மையாக சொன்னால் உருவமே கிடையாது, மனசுக்கு உருவமே கிடையாது. அந்த கையளவு உள்ளம் வைத்து, ஹார்ட்டினுடைய அளவு தான் கையளவு. அங்கே இருக்கிறதாக ஒரு கற்பனை பண்ணி அவங்க கையளவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கையளவு இல்லை, மலையளவுக்கு கூட போய் தொட்டுட்டு வரும். அப்பேற்பட்டது இந்த ஆசை. ஆசை எனும் கடலே கடந்திடு. ஆசை அப்படின்ற அந்த பெருங்கடல், துன்பத்துக்கு காரணமாக அமையக்கூடிய ஆசைக்கடல்,
அந்த கடலை நீ கடக்கணும்னா பாசம் எனும் திரையால் மறைஞ்சிருக்கு அந்த ஆசை கடல். அதை கடந்து பாகமும் வந்திடுமோ வேணும் திகில் அடையாது. ஐயோ, நம்ம இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமே, இவ்வளோ ஆசைப்பட்டிருக்கோமே, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நீ சந்தேகம்லாம் படாத, திகில் அடையாத. நமக்கு மன்னிப்பு கிடைக்குமோ கிடைக்காதோன்னெலாம் பயப்படாத. பாவம் அகன்றிடவே புகன்றிடு நீதி எனும்படியே நடந்திடு. பார் பெருங்கடலே கடந்திட படகேர்வாய். பாவம்னு எதை வேதம் சொல்லுதோ அந்த வேதங்கள் காட்டிய வழியில் அந்த பாவங்களை எப்படி போக்கிக்கணும் அப்படின்னு நீதியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நியமங்களை கடைப்பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வேதங்களில் சொல்லப்பட்டபடி அது சொன்ன நீதியின்படி நீ நடந்தேன்னு வச்சுக்கோ, அது பாவங்கள் தானே ஒன்று விட்டு போயிடும். இப்போ எல்லாம் அவன் செயல், எதுவுமே என் செயல் கிடையாது, நான் செய்யலை, இறைவன் செய்விக்கிறார். ஆட்டுவிக்கின்றார், நான் ஆடுகின்றேன். செய்விக்கின்றார், நான் செய்கின்றேன். கொடுக்கின்றார், நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம செய்கிறப்போ ஆகாமியங்கள் நமக்கு சேராமல் போகும். பிராரப்தம் அனுபவிச்சே ஆகணும். இந்த பிறவிக்குன்னு நமக்கு கொஞ்சம் கொடுத்து டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கார், அதை நம்ம அனுபவித்து முடிச்சாகணும். சஞ்சிதம் மலையளவுக்கு இருக்கும். மலையளவு கடல் அளவுன்னுவாங்க, மலையாக சேர்ந்துருக்குன்னுவாங்க. எத்தனையோ கோடி பிறவிகளாக சேர்த்து வச்ச அந்த சஞ்சிதம் இருக்கே, அதை இறைவன் நினச்சா ஒரு நொடியில் எரிச்சிடுவார். சஞ்சித கட்டையெல்லாம் தடலாய் எரித்துனது குஞ்சித பாதத்தை கொடுப்பாய் பராபரமே அப்படின்னு சொல்வார் ரெட்டிப்பட்டி சுவாமிகள். ஆகாமியங்கள் அணுவளவும் சேராமல் எனக்கு நீ கருணை பண்ணு அப்படின்வார். பிராரத்வ கர்மத்தை பற்றி சொல்கிறப்போ புசித்து முடிவானவுடன் சிரோரட்சணமே உனது சேர்வை பராபரமேன்னு. அதாவது பிராரத்வம் நம்ம எடுத்துக்கிட்டு வந்துட்டோன்னா அதை அனுபவித்து முடிச்சாகணும். இதுலேயும் கன்செஷன் உண்டு. இறைவன் நினச்சா எதையும் எப்படியும் மாற்றக்கூடியவர். மார்கண்டேயனை சுத்தமாக அப்படியே பரட்டி போட்டுலையா, ஒரு சின்ன பிள்ளை குழந்த பருவத்திலேருந்து மேலே பால பருவத்தை நோக்கி வர்ற ஒரு குழந்தை, அது இறந்து போனோன்றது விதி. கடைசியில் மார்கண்டேய மகரிஷியாக உயர்ந்தார் இல்லையா. இறைவன் என்னென்னவோ திருவிளையாடல்கள்லாம் பண்ணுவார். அதனால் இறைவனை தவிர மற்ற யாராலையும் இந்த மலங்களை நீக்கிறதெல்லாம் நமக்கு விழிப்புணர்வு வரணும். நம்ம ஆசைப்படணும், நம்ம கேட்கணும், நம்ம அழணும். அதுதான் நம்ம கடமை. அதை செய்யறது இறைவனோட செயல். அது மாதிரி எல்லா பாவங்களையும் போக்கிட முடியும். அதுக்குரிய முறையோட வேதங்கள் வழிகாட்டி இருக்கு. எது நீதின்னு சொல்லியிருக்கு, அந்த நீதியின்படி நடந்தீன்னா இந்த பார் பெருங்கடல், இது பெருங்கடலாச்சேன்னு பயந்துடாத. சர்வசாதாரணமாக படகுல ஏறி இந்த கடலை கடந்து ஒன்னால் போக முடியும். ராசத தாமதம் என்றிரண்டினோடு குடாதிகள் துன்பம் வந்துடும். ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சுவாசங்கள் ஓடும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அந்த ரஜோகுணத்தில் தமோ குணத்தில் இருக்கிறப்ப நீ செய்கிற காரியங்கள், தமோ குணத்தில் இருக்கிறப்ப சோம்பல் இருக்கும். இது அப்புறம் பார்த்துக்கலாம், பொறுமையை பார்த்துக்கலாம், செய்யாமல் விட்டுடலாம், யாராலும் செய்யட்டோம் அப்படின்னு தமோ குணம் நினைக்கும். அந்த ரஜோகுணம் இருக்கே, யார் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் நினச்சதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு வேகமாக அது செயல்பட ஆரம்பிக்கும். ரஜோகுணமும் தமோ குணமும் ஆப்போசிட்டாக இருக்கும். நம்மளை ஆனால் கஷ்டப்படுத்தும். அது கஷ்டப்படுத்துதுன்ற உண்மை நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ரஜோகுணம் தமோ குணத்தில் இருக்கிறப்ப நீ கஷ்டப்படுவ. சத்வகுணம் இருக்கு இல்லையா, அதுதான் அன்பர்களுக்கு அடியார்களுக்கு உகந்த குணம். அந்த உண்மையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு ரஜோகுணத்துக்கு போகாத, தமோ குணத்துக்கு போகாத, அதுலேருந்து தப்பிச்சு இங்கே வா, சத்வகுணத்தை நோக்கி வா. ஞாதுரு ஞேயம் விடாமல் நின்றிடு சுகமாகும். ஞாதுரு நம்ம அதாவது நமக்கு பற்றுக்கோடு தேவை. நம்ம இந்த பூமியில் இருக்கோம்னா நமக்கு இந்த பூமி தேவை. நம்ம வாழறோம் அப்படின்னா, இந்த உடல் வாழணும்னா இந்த பூமியோட உதவி தேவை. நமக்கு ஒரு பற்றுக்கோடு தேவை.
ஆனால் இறைவனுக்கு பற்றுக்கோடை தேவையில்லை. அவர் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எந்த அந்தரத்திலையும் அந்தரத்தில் நடமிடு தந்தி முகவன் பதம் சிந்தனை செய்வாய்மார் சுவாமிகள். அவங்கெல்லாம் அருள் தேகம். அவங்களுக்கு இந்த தேகம் நம்மளை மாதிரி பிரபஞ்ச சேர்க்கையால் ஆனது கிடையாது. மாயையினுடைய கூட்டத்தில் இல்லை. முழுக்க முழுக்க அருள் தேகம். அதனால் அவங்க அதை எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் அவங்களால எடுத்துகிட்டு போக முடிஞ்ச தேகம் அருள் தேகம். அங்கே நிற்பாங்க, ஒரு நொடியில் இங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, ஒரு நொடியில் அங்கே போவாங்க. அதே உடலோடு போன மாதிரி இருக்கும். அந்த உடம்ப யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது அருள் தேகம். அதனால் அந்த மாதிரி ராசத தாமதம் என்று ரெண்டினோடு குலாதிகள் துன்பம் வந்துடும். அந்த ரெண்டில் நீ இப்போ போயிட்டீங்கன்னா, அந்த குணத்தின் வழி ஒழுக ஆரம்பிச்சின்னா உனக்கு துன்பம் வந்துடும். ஞாதுரு நீ பற்றி பிடிப்பவன் நேயம் இறைவன். பற்றி பிடிப்பவனாகிய நீ பற்றி கொள்ள வேண்டிய இறைவன் திருவடிகளை விடாமல் பற்றி நின்றிடு. உனக்கு எல்லாமே சுகமாகிவிடும். இந்த ராஜந்த தாமதம்லாம் கூட நீ கண்டுக்காத. நீ நினைக்கிறத நல்லதையே நல்லதையே நடக்கும். இறைவனுடைய திருவடிகளை விடாமல் பற்றிக்கொள். எல்லாமே உனக்கு சுகமாயிடும். நாதம் விந்தினிலே விளங்கிய பூரணமும் குருவாகிடும். பரஞானமும் கை கூடும் என்பதும் இதுதானே. நாதம் விந்து இறைவன் ஒளியாக இருப்பவன், ஒளியாக இருப்பவன், சிவமாக இருப்பவன், சக்தியாக இருப்பவன், எல்லாமே அவன்தான். அவனுக்கு உருவமே கிடையாது. எல்லா உருவத்துக்கும் அவன்தான் அதிபதி. அது மாதிரி ஒரு பேர் கிடையாது. எல்லா பேரும் அவனுடைய பேர் தான். அதுபோல் அவர் எல்லாமே இறைவன் தான். அந்த ஒளியாக விளங்கக்கூடிய, இப்போ நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம், பாடுறோம். அந்த பார்க்குறதுக்கு ஒளி தேவை, பேசுறதுக்கு ஒளி தேவை. அந்த ஒளியாக இருக்கிறதும் இறைவன் தான், ஒளியாக இருப்பதும் இறைவன் தான். சிவமாக இருப்பதும் நிலைத்த சக்தியாகிய சிவமும் இறைவன் தான். அசையும் சக்தியாகிய அம்பாளும், அதாவது சக்தியும் இறைவன் தான். அந்த நாதம் விஞ்சினிலே விளங்கிய பூரணமும் குருவாகிடும். பரஞானமும் கை கூடும் என்பதும் இதுதானே. நீ சத்துவகுணத்தில் இருந்துட்டு இறைவனுடைய திருவடிகளை பற்றி பிடிச்சிக்கிட்டு ரஜோகுணம் தமோ குணத்துக்கு போகாமல் நீ இருந்தியானால் நாதமும் பிந்துமாக விளங்கக்கூடிய இறைவன் பரலோகத்தில் உள்ள எங்கள் பரமபிதா என்ன செய்வார்? குருவாகிடும். எப்படி குருவாகிடும்? பூமிக்கு குருவாக ஆட்கொண்டு உபதேசம் செய்வார். மாணிக்க வாசகரை சும்மா இருந்தவரை எங்கேயோ குதிரை வாங்க போனவரை தடுத்தாட்கொண்டார்ல. கல்யாணத்துக்கு நின்ன மாப்பிள்ளை சுந்தரர் அவரை தடுத்தாட்கொண்டார்ல. அவரே நினச்சா எப்போ வேணாலும் அவர் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை தடுத்தாட்கொள்ள அவருக்கு முடியும். நாம் கேட்குறோமா இல்லையா, நாம் தேவைப்படுதா இல்லையா நமக்கு, அதுதான் நாம் தான் யோசிக்கணும். நாதமும் இந்தினிலே விளங்கிய பூரணமும் குருவாகிடும். பரஞானமும் கை கூடும் என்பதும் இதுதானே. நீ நல்ல வழியில் ஒழுகி இறைவனை விடாமல் பற்றி பிடிச்சியானால் உனக்கு கட்டாயமாக இறைவன் குருவாக ஆட்கொள்வார். அப்போது உனக்கு பரஞானம் கைகூடும். பரஞானம் இறைவன் பற்றிய அறிவு கூடும் என்பதும் இதுதானே. முத்தி நெறிக்கு முந்தின நிலை ஞானம், இறைவனை பற்றிய அறிவு. அது தெரிஞ்சவங்க கையில் அதாவது ஒரு வைரக்கல் இருக்குது, வைரக்கல்லோட மதிப்பு தெரிஞ்ச பிறகு என் கையில் கொடுத்தா அந்த வைரத்தை நான் பாதுகாப்பேன். எனக்கு அந்த வைரக்கல்லோட மதிப்பே தெரியாது. என் கையில் கொடுத்தா நான் என்ன செய்வேன்? எதிரில் வர்ற காக்காயை கூட அந்த கல்லால் அடித்து விரட்டுவேன். ஏன்னா அதோட மதிப்பு எனக்கு தெரியாது. சாதா கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா அப்படி தான் பண்ணுவோம். அதுபோல் முதல்ல பரஞானம் வரணும். இறைவன் பற்றிய மெய்யறிவு பற்றிய விளக்கம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம அதில் போய் ஆசைப்படுவோம். அனலிடை மெழுகாக உருவோம், திட சித்தமாக இருப்போம். எல்லாம் அதை பற்றி தெரியணும். முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாம் அதை பற்றி பிடிப்போம்.
அது மாதிரி பரஞானமும் வந்து கைகூடும் என்பதும் இதுதானே. யார் வந்து பரஞானத்தை கொடுப்பா? இறைவனே கொடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா நமக்கு எந்த விஷயமும் அறிவு விளக்கம் வராது. எங்கள் வித்யாகுரு ஐயா சொல்லுவாங்க, இறைவன் ஆங்காரம் அகங்காரம் அப்படின்ற ஒரு அது 36 தத்துவத்தில் ஒன்று. அந்த ஒன்று நமக்கு படைக்கலைன்னா மனுஷ இயற்கை இயல்பே அந்த இது வாழ்க்கையே எந்த செயலுமே நடக்காது. அந்த ஆங்காரம்னு ஒன்றை வச்சது அற்புதமான ஒரு கருவி, இறைவன் கண்டுபிடித்த மிக அற்புத ஒரு கருவி. அதை இந்த 36 தத்துவத்தோட சேர்த்து நம்ம கொடுத்ததுனால நம்ம ஒரு செயலை செய்ய விரும்புகிறோம். ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கு காரணமே அகங்காரம். அப்படி வந்தால் தான், செயல் செய்தால் தான் நம்ம அதிலேருந்து ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வித்யாகுரு ஐயா. அந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிறோம். பாடம் கற்றுக்கிட்ட பிறகு அறிவை நன்கு விளங்கி கொள்கிறோம், இன்னும் விளக்கம் பெறுகிறோம். முதல் காரணம் அதுக்கு நமக்கு செயல் செய்யணும். அதன் மூலமாக நமக்கு இன்பத் துன்பங்களை அனுபவித்து அதன் வழி பாடம் கற்று நம்ம ஞானம் பெறுகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆங்காரம் முக்கியமான ஒரு கருவின்னு எங்கள் வித்யாகுரு ஐயா சொல்லுவாங்க. அதுபோல் நாம் செயல் செய்தால் மட்டும்தான் அனுபவம் வரும். எதுவுமே செய்யாமல் உட்கார்ந்துருந்தால், யாரோ ஒருத்தர் சாப்பாடு போட்டால் கூட வாங்கி அவங்களே ஊட்டி கூட விட்டுட்டோம், சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தா உடம்பு இருக்கும், அறிவு எந்த விளக்கமும் பெறாது. ஏதோ ஒன்று செய்யணும். செயல்படும் பொழுது தான் நம்மால் அந்த செயல் மூலமாக ஒரு அனுபவம், அனுபவத்தின் மூலமாக ஒரு கற்றல், அந்த கற்றலின் மூலமாக ஒரு அறிவு விளக்கம் நமக்கு கிடைக்கும். இறைவனுக்கு என்ன ஆசைன்னா, நம்ம போல இதுவும் ஒரு அறிவு பொருளாச்சு. ஆன்மாவும் பாவம் அது இப்போ ஆணவத்தால் மூடி கிடக்குதே, அறியாமையில் கிடக்குதே, இருளில் கிடக்குதே, ஆணவமாகிய இருளில் கிடக்குதே, அதை நம்ம எப்படியானோ கரை சேர்த்துடணும். நம்மை போல பேரானந்தத்தில் அதை திளைக்க வைக்கணும் அப்படின்னு தான் இறைவன் இவ்வளோ பாடுபட்டு நமக்கு இதெல்லாம் கொடுக்குறார். இந்த உடல் பொருள், இந்த உலகம், தனுகரண புவன போகங்கள் எல்லாத்தையும் இறைவன் கொடுக்கறதுக்கு, மாயை கண்மங்களை கூட்டி வைக்கிறதுக்கெல்லாம் ஒரே காரணம் இதுதான். இறைவன் நம் மீது கொண்ட கருணை காரணமாக நமக்கு கொடுக்கும் கொடைகள் அத்தனையும். அதனால் நீ அதையெல்லாம் நினச்சின்னா இறைவனே உனக்கு குருவாக வந்து ஞானம் கை கொடுப்பார். அதுதான் இது இந்த நிகழ்வு. அதாவது ஆசா பாசங்களை விட்டுட்டு இறைவனை பற்றி பிடிச்சின்னா நல்ல ஒழுக்க நெறியில், வேதங்கள் காட்டக்கூடிய நன்னெறியில் நீ ஒழுகினால் இதெல்லாம் நடக்கும். கேசவனும் பிரம்மாவும் அன்போடு தேடியும் முன்பு காணாத சங்கைகள் கேதுவும் ராகுவும் ஓடாடி நின்றது மறைவாக. இப்போ இறைவனுடைய திருமுடியை தேடி பிரம்மாவும் திருமாலும் போனாங்க. திருமால் கீழ் நோக்கி போனார், பிரம்மன் மேல் நோக்கி போனார். 2 பேரும் அடியும் பார்க்கல, முடியையும் பார்க்கல, திரும்பி ஏமாந்து வந்தாங்க. அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கதை. எல்லா ஞானியராலும் பாடப்படும் ஒரு கதை, சொல்லப்படும் ஒரு கதை. அந்த மாலுமாயனுமே தேடி பார்க்க முடியாத அந்த இறைவனுடைய திருவடிகள் இருக்கு. அது உனக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா? முதல்ல சொன்னார்ல, ரேசக பூரக கும்பகந்த நிலேய வாசியில் நின்றிலங்கிடும் நேர்மையை யார் அறிவாரி சகந்தனில் மனமே கேள் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ அதோட இணைப்பு பகுதி இது. இந்த ராகுவும் கேதுவும் ஊடாடி நின்றதும் இதுதான். அது மறைவாக காட்டப்படுது. கோவில்களில் போனீங்கன்னா ராகு கேது அப்படியே பின்னிட்டு இருக்கும், ஒன்றோட ஒன்று பின்னிட்டு 2 தலைப்பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க. அந்த ராகுவும் கேதுவும் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உன்னோட சுவாசம் நடுநாடியில் ஓடும்போது, அதாவது இடகலை வேற பிங்கலை வேற, 2ம் ஒன்றாகி நடுநாடியில் ஓடி சுழுமுனையில் சேரும் பொழுது தான் உனக்கு
பல மாற்றங்கள், பல அற்புதங்கள் உன்னோட வாழ்க்கையில் நிகழும். அந்த இடகலை பிங்களையினுடைய கூற்று தான் ராகுவும் கேதுவும் ஊடாடி நின்றது. இது மறைவாக குறிப்பிடப்படுது. இதை கற்றுக்கோ, அதில் இறைவன் தங்கியிருக்காருன்னு புரிஞ்சுக்கோன்னு சொன்னார் இல்லையா? ரேசக பூரகந்த நிலை எழுவாசியில் நின்றிலங்கிடும் நேர்மையை யார் அறிவார் இச்சகந்தனில். அதை இங்கே சொல்லிட்டு, கீழுலகம் அடி 7 லோகமும் மேலுலகம் முடி 7 லோகமும் கேசரி என்பதிலே இருந்து நீ அறிவாயே. இந்த 14 லோகங்களும் இறைவனுக்கு சொந்தமானவை, இறைவனால் அருளப்பட்டவை, இறைவனால் இன்று வரை அந்த யார் யாருக்கு எங்கெங்கே என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் பார்த்து பார்த்து கொடுத்து இறைவன் பாதுகாத்து வச்சிருக்காரு. ரிஷிகள் எங்கே தங்கணும், ஞானியர் எங்கே தங்கணும், பிரம்மாவுடைய உலகம் இது, அந்த 7 உலகங்களில் யார் யார் தங்கி இருக்காங்கன்னு அழகாக சொல்லியிருக்கார் திருமூலநாதனாரும். அந்த மாதிரி அடி 7 லோகமும் முடி 7 லோகமும் மேலே இருக்கிறதெல்லாம் இன்னும் இருக்க நம்மை காட்டிலும் மேல்நிலை உயர்நிலை பெற்றவர்கள் வாழும் இடம். இது நிறைய தப்பு பாவங்கள் பண்ணி கஷ்டப்படக்கூடியவங்க வாழும் இடம். கீழ் அடி 7 லோகமும். இப்படி இந்த எல்லாத்துக்கும் இறைவனே அதிபதி அப்படின்னு சொன்னால் நம்ம நடுவில் சின்ன தூசு. அது கந்த புராணம் எழுதின கச்சியப்ப சிவாச்சாரியார் நம்ம சூரபத்மனை திருமுருகன் அழிக்க போகிறார். இப்போது முருகனை அழிக்கிறதுக்காக அவர் பிறந்து வளர்ந்து போர்க்களத்துக்கு வந்தாச்சு. போர்க்களத்தில் நிற்கிறப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணார், இந்த சூரபத்மனுக்கு விஸ்வரூப காட்சி கொடுக்குறார். கடைசியாக பார்த்து தெரிஞ்சுக்கோடா அப்படின்னு கொடுக்குறார். முருகனுடைய திருவடியிலேருந்து இப்படி பார்க்குறான் சூரபத்மன். முருகனுடைய கால் கட்டை விரல், கட்டை விரலுக்கு மேலே முளைச்ச ஒரு சின்ன முடி, அந்த முடியோட ஒத்த முடியோட நுனியில் பல அண்டங்கள் மிதந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வீடு நம்ம வசிக்கிறோம், ஒரு சின்ன ஓட்டை வழியால் சூரிய வெயில் உள்ளே வர்றதாக எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வாய்ப்பு, அந்த அமைப்பு கிடைக்கும். அந்த ஒரு ஜன்னல் வழியால் கூட வரலாம். ஒரு சின்ன ஓட்டை வழியால் ஒரு வெளிச்சம் புள்ளி போல் புறப்பட்டு வந்தால் இருக்க விரிஞ்சிக்கிட்டே வரும். அந்த ஓட்டையில் சின்னதாக தெரியும், வர இந்த தியேட்டரில் படம் போடுறப்போ அது மாதிரி தெரியும். ப்ரொஜெக்டர்லேருந்து திரைக்கு போகிற வரைக்கும் சின்ன அந்த ஓட்ட வழியால் சின்னதாக தெரியும். இருக்க திரையை நோக்கி போகும்பொழுது விரிஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் ஒளியோட தன்மை. அந்த மாதிரி வெயில் வழியால் சூரிய வெளிச்சம் உள்ளே வருதுன்னா அந்த வெளிச்சத்தில் பாருங்கள் ஏகப்பட்ட டஸ்ட்டு பறக்கும். அது அப்படியே காற்றுல அப்படியே கலகலன்னு பறந்துக்கிட்டே இருக்கும், மிதந்துக்கிட்டே இருக்கும். இத்தினூண்டு இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூசி இருக்கும். ஒரே ஒரு மில்லி மீட்டர் அளவு எடுத்து பாருங்கள், அவ்வளோ தூசு, அவ்வளவு துகள்கள் அதில் மிதக்கும். அந்த மாதிரி இந்த முருகப்பெருமானுடைய கட்டை விரலுக்கு மேலே பகுதியில் உள்ள ஒரு முடியோட நுனியில் இந்த அண்ட சராசரங்களும் மிதக்குதான். சூரபத்மனுடைய 3 உலகத்தையும் ஆட்சி பண்ணான்ல, அத்தனையும் அங்கே ரொம்ப ஒவ்வொரு துகளை விட அந்த துகளே சின்ன துகளாக தெரியுதான். அப்போ இவன் நினைக்கிறான், அட நம்ம ஏதோ பெருசாக அரசாட்சி பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமே, இவ்வளவு சின்னதானா நம்ம அரசாட்சி பண்ணியிருக்கோம், இதுக்காக நம்ம இவ்வளோ கர்வப்பட்டோம் அப்படின்னு ஒரு நொடி நினைக்கிறான். முருகனை வணங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுடைய அந்த ஆணவமானது அவனை வணங்க விடலை. மீண்டும் அவன் மல்லுக்கு நிற்கிறான். அதுக்கப்புறம் இறைவன் அவனை ஆட்கொள்கிறார். அந்த கதை சூரபத்மனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைச்ச மிக பெரும் பாக்கியம். அவன் வேலாகவும் மயிலாகவும் மாற காரணம் அவனுடைய அந்த மனமாற்றம்.
முருகன் அப்படி ரசிக்கிறான், மதிக்கிறான். அந்த அழிவுக்கு கொஞ்சம் முன்னாடி அதை சொல்கிறாரு. இப்போ சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, கீழுலகம் அடி 7 லோகமும் மேலுலகம் முடி 7 லோகமும் கேசரி என்பதிலே இருந்து நீ அறிவாயே. இறைவன்தான் அனைத்துக்கும் அதிபதி, அண்ட சராசரங்களுக்கும் அவனே அதிபதி. அப்போ இத்தினோண்டு நீ எங்கே இருப்ப? ஒரு பென்சிலால் புள்ளி வைக்க கூட நமக்கு இடம் கிடையாது. பென்சிலால் புள்ளி வச்சா ஒரு பூமியே புள்ளி வைக்கலாம். பூமியே ஒரு புள்ளி வச்சாக்கா அதுவே பெருசு, புள்ளியே ரொம்ப பெருசு. அதை விட சின்னது இந்த பூமி பந்து. இந்த அண்ட சராசரத்தோடு கம்பேர் பண்ணால் இந்த பூமியே ஒரு புள்ளி அளவுன்னா நாமெல்லாம் எங்கே இருக்கவே, நமக்கு வைக்கிறதுக்கு அடையாளம் வைக்கிறதுக்கே பொருள் இடம் இருக்காது. அவ்வளவு சின்ன அல்பம். நம்ம ரொம்ப 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 ஒன்றுமே இல்லாதவங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அண்ட சராசரமே இறைவனோடதுன்னா அதுக்குள்ளே தானே ஐயா நீ இருக்க. நீ எவ்வளோ சின்ன ஆள். நீ அவன் கொடுத்த பொருள், அவன் படைத்த ஒரு பொருள் தான் நீ. இதில் அவன்தான் தலைவன்றதை நீ ஏற்றுக்கோ, புரிஞ்சிக்கோ. அதிலேருந்து எப்படி நடக்கணுமோ அப்படி ஒழுகிக்கோ. அப்போ உனக்கு என்ன நடக்கும்? இறைவன் மானிட உருக்கொண்டு குரு வடிவாக வந்து உன்னை ஆட்கொள்வார். இந்த பிறவின்ற கடல்லிருந்து நீ தப்பி கரை சேரலாம், படகில் ஏறிவிடலாம். இதையெல்லாம் கவனிச்சிக்கோ, தப்பிச்சிக்கோ, இந்த பிறவின்ற சுழலில் சிக்காதே அப்படின்னு உபதேசம் பண்ணக்கூடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அன்பர்கள் அடியார்களுக்கும் இந்த கருத்து நல்ல கருத்து தான். இதை தான் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க. நல்ல கருத்து தான். தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழியன்னாலும் மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.